தேங்காய் சாப்பாடு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும். கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிற உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, வேணும்னா முந்திரி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், வரமிளகா, கருகாப்பில் 3 சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணுங்க, ஏன்னா இது தேங்காய் சாப்பாடு. அதனால் உப்பு கலந்துட்டு சாப்பாடு சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ரைஸு. உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் நல்ல காம்பினேஷனுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குங்க இந்த தேங்காய் சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.